ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, புருஷார்த்தத்தில் சதா முன்னேறி செல்வது எப்படி. அதாவது ஆத்ம முன்னேற்றம், அதை பற்றி தான் பாபா சொல்ல போகிறாங்க. பாப்தாதா சொல்கிறாங்க, புருஷார்த்தத்தில் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கும் ஆத்மான்ற அனுபவம் நீங்கள் எல்லோரும் செய்கிறீங்களா? பாபா கேட்குறாங்க, நீங்கள் புருஷார்த்தத்தில் நான் இப்போ பண்ணக்கூடிய புருஷார்த்தத்தில் நான் முன்னேறி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? புருஷார்த்தத்தில் சில நேரம் நின்று விடுவது, சில நேரம் கீழே இறங்கிடுறது, இந்த மாதிரிலாம் ஏற்படவே கூடாது. நீங்கள் புருஷார்த்தம் செஞ்சிட்ருக்கீங்கன்னா சில நேரம் நின்றுடுறது, சில நேரம் கீழேயே இறங்கி விடுவது, இந்த புருஷார்த்தமே பண்ணாமல் போயிடுறதெல்லாம் இருக்கவே கூடாது. புருஷார்த்தம் முயற்சி, ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிக்கணும், அப்புறம் தாரணை பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும், ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணாமே இருக்கவே கூடாது. சில வேளைகளில் மிகவும் நல்லா தான் இருக்குது, சில வேளைகளில் நன்றாகவும், சில வேளைகளில் சிறிது நன்றாக, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சதா மிகவும் நல்லதாக தான் இருக்கணும். கொஞ்சம் சில நேரங்களில் நல்லா தான் இருக்குது பாபா, சில வேளைகளில் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது, அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே மிகவும் நல்லா தான் இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது, இந்த நேரம் அதுவும் கடைசி நேரத்தில் வந்துட்டுருக்கீங்க, நெருக்கத்தில் வந்துட்டுருக்கீங்க, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. மேலும் சம்பூர்ணமாவதற்கான லட்சியம் அது எப்படி இருக்குது, ரொம்ப உயர்வாக இருக்குது. சம்பூர்ணம் ஆகணும்னா உயர்வான லட்சியம் தானே வச்சுருக்கீங்க. அதனால் உங்களோட புருஷார்த்தத்தின் வேகம் அதை தீவிரப்படுத்த வேண்டும். பாபா சொல்கிறாங்க, உங்களோட புருஷார்த்தத்தின் வேகத்தை நீங்கள் தீவிரப்படுத்தணும். சரி, தீவிர புருஷார்த்திகளின் அடையாளம் என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாபா சொல்கிறாங்க, அவங்க சதா டபுள் லைட்டாக இருப்பாங்க, ரொம்ப லேசாக இருப்பாங்க. அப்புறம் ஆத்மா, அந்த சூட்சும சரீரத்தோட அந்த லைட்டாக இருப்பாங்க, வெளிச்சமாக இருப்பாங்க, எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த வகையான சுமையும் அனுபவமே செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா முயற்சி செஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தலைமையில் எனக்கு பாரமாக இருக்குங்க, எனக்கு அந்த இது இருக்குது, அந்த மாதிரி சுமையே இருக்கக்கூடாது. இயற்கையின் மூலம் ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், மனிதர்கள் மூலம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், ஒவ்வொரு பிரச்சனையையும் சுயஸ்திதிக்கு முன் எதுவுமே இல்லை என்ற அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். இப்போது பாபா 8 விதமான டெஸ்ட் பேப்பர் சொல்கிறாங்க. 8 விதமான டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லா பிகேஸுக்கும் வரும். ஸோ அது லௌகீகம், அலௌகீகம், இயற்கை, இந்த உடம்பு சரியாமல் போகிறது, அப்புறம் இந்த ஈவில் சோல்ஸ் மூலியமாக, அப்புறம் கோதிஷ்டி மூலமாக, நம்மளோட சமஸ்காரம், சுபாவம் சமஸ்காரத்தின் மூலமாக, அந்த மாதிரி 8 விதமான டெஸ்ட்டு நிச்சயமாக எல்லா பிகே ஆத்மாக்களுக்கும் இருக்குது. அதில் இயற்கை மூலம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை மனிதர் ஆத்மாக்கள் மூலமாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி ஜெயிக்கணும்னா சுயஸ்திதி, நம்ம ஆத்மீக ஸ்திதி அவ்வளோ சக்திசாலியாக இருந்துச்சுன்னா, அப்புறம் அந்த ஸ்திதிக்கு முன்னாடி அந்த டெஸ்டெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அனுபவம் ஏற்படும். சுயஸ்திதியின் சக்தியானது பிரச்சனைகளை பரஸ்திதி, அதாவது வெளியில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை விட மிக உயர்ந்தது. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி, நம்ம கூட இருக்கவர் சர்வசக்திவான் இருக்கார். அப்போ அவர் சக்திசாலியா, இல்லை அந்த பிரச்சனைகள் பரஸ்திதி ரொம்ப உயர்ந்ததா? ஏன்னா இது சுய
உலகத்தினுடையது, அது மற்றவர்களுடையதாகும். தனது சக்திகளை மறந்து விடுறதுனால தான் பிரச்சனைகள் பெரிதாகவே தோணுது. நம்ம எவ்வளோ பெரிய சக்திசாலிகள், நம்ம கூட இருக்கிறவர் யார், ரொம்ப ரொம்ப அதாவது இப்போ பெரிய ஜட்ஜு இருக்காருன்னா அவர் எவ்வளோ ரூல்ஸு எவ்வளோ ஞானம் தெரிஞ்சவராக இருப்பார். ஆனால் அவருக்கே அவ்வளோ மரியாதை கிடைக்குது. அதை விட பெரிய உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் எவ்வளோ மரியாதை இருக்குது. அப்போ அதை விட உலகத்துலேயே ரூல்ஸ் மன்னனே நம்ம அப்பா சிவபாபா தான். ஸோ அப்போ அவர் தான் நீதிபதியாக இருக்கார், உண்மையான நீதிபதி. அப்போது அவர் எவ்வளோ உயர்ந்தவர். அப்போ அவரோட செல்ல குழந்தைகள் நம்மனா, அப்போது நம்ம எவ்வளோ ஒரு போதையில் இருக்கணும், ஆத்மீக அந்த ஸ்திதி எவ்வளோ போதையோடு இருக்கணும். நம்ம அப்பா இவ்வளோ உயர்ந்தவர். அப்போது பிரச்சனைகள்லாம் அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அப்போ அவரோட குழந்தைகள் நமக்கு முன்னாடி. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, உங்களோட சக்திகளை நீங்கள் மறந்துறதுனால தான் பிரச்சனைகள் பெருசாகவே தோணுது உங்களுக்கு. டபுள் லைட் அப்படின்னாலே சதா லைட், அதாவது உயர்ந்ததுலேயும் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க. இப்போது அதாவது உயரத்துக்கு போகிறதுக்கான நேரம் இப்போது ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ஆகக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் இப்போ என்ன செய்யணும், நீங்கள் இப்போது உயரத்தில் இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஹையஸ்டான இடத்துல இருக்கணும். இப்போ ரொம்ப நம்மளே ஒரு ஹையஸ்ட்டு பெரிய ஒரு பில்டிங் மேலேருந்து பார்த்தோன்னா இங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்ன தான் பெருசாக பிரச்சனைகள் நடந்தாலும் அதெல்லாம் ஒரு காமெடியாக ஒரு ஜாலியாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு சிரிப்பாக இருக்கும். அப்போது அதே மாதிரி தானே நம்ம அப்பாவோட ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட், அவர் எவ்வளோ ஹையஸ்ட்டாக இருக்காரோ அவருக்கு ஈக்குவலாக நம்மளும் ஹையஸ்ட் ஆகிட்டே வரோன்னா, அப்போது ஹையஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் அது இங்கே நடக்கக்கூடியதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, சின்ன விஷயமாக தானே இருக்கும், ஒரு விளையாட்டாக தான் அனுபவம் ஆகும். அதனால் நம்ம புருஷார்த்தத்தில் முன்னேறி போகணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது. சுயஸ்திதியை ரொம்ப 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 சக்திசாலியாக மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம அப்படி தான் இருந்தோம், இப்போ திரும்பவும் ஆக போகிறோம். அதே சக்திகளை ஃபுல்லாக நிரப்பிக்கிறதுல அது மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். அப்பேற்பட்ட உயர்ந்த சக்திசாலியாக இருக்கவர் என் கூட இருக்கார் அப்படின்னு அதில் மட்டுமே நம்ம கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி முரளியில் பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இனிமையான குழந்தைகளே, உங்களோட உறுதிமொழி எதுவரை நம்ம தூய்மையாகலையோ அதுவரை பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பேன். இப்போ நம்ம தூய்மையாகும் வரை, முழுமையான தூய்மையாகும் வரை நம்ம பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பேன். ஒரு பாபாவிடம் மட்டுமே அன்பு செலுத்துவேன் என்பதாகும். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி நம்ம எடுத்திருக்கோம், ஆல்ரெடி எடுத்திருக்கோம். நம்ம தூய்மை ஆகணும், பாபாவை நம்ம தூய்மையாக, அதாவது தூய்மையாக தாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கிடையாது. ஆத்மாவில் 1% ஒரே ஒரு சின்னோண்டு தாங்க என்கிட்ட இந்த 5 விகாரங்களில் 1% தான் இருக்கும் அப்படின்னெல்லாம் கூட 1% கூட இல்லாத அளவுக்கு மிகவும் கிளியராக இருக்கணும். அதுவும் நீதிபதியோட குழந்தைகள்னால் எந்த ஒரு ஃபைல்ஸ் ரெக்கார்டும் இருக்கவே கூடாது. நம்மக்கிட்ட எந்த ஒரு தவறும் நம்ம செஞ்சுருக்கவே கூடாது. அந்தளவுக்கு முழுமையான தூய்மையாக ஆகணும். அது வரைக்கும் நான் நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. புத்திசாலி குழந்தைகள் சமயத்தை பார்த்து எந்த மாதிரி புருஷார்த்தம் செய்வாங்க? பாபா சொல்கிறாங்க, கடைசியில் சரீரம் விடும்போது ஒரு தந்தையின் நினைவு மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ஒரு நினைவும் வரவே கூடாது. ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம யாரை நினைவு பண்ணுறோமோ அவர் நினைவு பண்ணும் போது தான், சிவபாபாவை நினைவு பண்ணும் போது தான் அவர்கிட்ட நம்ம போகவே முடியும். இந்த உலகிய விஷயத்தை நம்ம நினைவு பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த உலகத்திலே தான் நம்ம திரும்பவும் பிறப்பெடுப்போம். அப்போது நம்மளுக்கு இந்த உலகத்தோட ரெக்கார்டு எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு பாபா மட்டும்தான் என்னுடையவர்,
அந்த மாதிரியான புருஷார்த்தத்தை தான் வந்து பாபா சொல்கிறாங்க, புத்திசாலிகள் இப்போதுலேருந்தே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கர்மாதீத நிலை ஆகி தானே போகணும், கர்மாதீத நிலை அடைஞ்சு தான் போகணும். அதற்காக இந்த பழைய சரீரத்தின் மீது வைத்த மோகத்தை நீக்கி கொண்டே செல்லுங்கள். அவ்வளவுதான். நான் பாபாவிடம் இப்போ போய்கிட்டே இருக்கிறேன், அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார் அப்படின்னு ஒரு பாட்டு. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு, எல்லையற்ற தந்தையிடம் குழந்தைகள் நீங்கள் உறுதிமொழி தந்திருக்கீங்க. பாபா, நான் உங்களுடையவனாக ஆகியிருக்கேன், கடைசி வரைக்கும் நான் எப்படியும் வந்து நான் சாந்தி தாமம் போய் சேருவேன். கடைசி எவ்வளோ என்ன ஆனாலும் சரி, நான் கடைசியில் எப்படியாவது சாந்தி தாமம் போயிடுவேன். அது வரைக்கும் நான் நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் பாபா. அங்கே வந்து நாங்கள் இப்போ நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் உண்மையாகவே நான் அங்கே போவேன் ஆத்மா அப்படின்னு பாபாவுக்கு உறுதிமொழி நம்ம கொடுக்கணும். பாபா சொல்கிறாங்க, ஏன்னா குழந்தைகளே உங்கள் தலை மீது வந்து பல பிறவிகளின் பாவங்கள் இருக்குது, அதை வந்து எல்லாம் எரிஞ்சு போகணும். அதை எரிஞ்சாதான் வந்து யோக அக்னின்னு சொல்லப்படுது. வேறு எந்த ஒரு உபாயமும் கிடையவே கிடையாது. பதித பாவனர் அல்லது ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜகத்குரு வேறு யார்? நம்ம அப்பா சிவ பாபா தான். அவர் தான் உலகத்திற்கே தந்தை, உலகத்திற்கே ஆசிரியர், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் குரு. படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை பாபா தான் தராரு. அவர் நமக்கு கிடச்சிருக்காருன்னா, அவ்வளோ உயர்ந்தவர் நமக்கு கிடச்சிருக்காருன்னா, அப்போ அவ்வளோ போதையில் நம்ம இருக்கணும். எங்கள் அப்பா யார், எவ்வளோ உயர்ந்தவர், ரொம்ப அதாவது உலகத்திலே மிக உயர்ந்த ஞானம், ஹையஸ்ட். ஏன்னா இப்போது இந்த உலகம் எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப பழைய பதீதமாக இருக்குது. அவர் ஏன் ஹையஸ்ட்டாக இருக்காருன்னா அவ்வளோ தூய்மையாக இருக்கார். அப்போ அவர் மாதிரி நம்ம குழந்தைகள் நம்மளும் தூய்மை ஆகணும்ல, ஃபுல்லாக தூய்மை ஆகணும். ஆனால் இங்கே உலகத்தில் யாருமே அவர் அளவுக்கு தூய்மையாகவே இல்லவே இல்லை. அப்போது நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம தூய்மையாகாமல் இருக்கிறோன்னா நம்ம வந்து அவர் வந்தும் நமக்கு வந்து எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்காது இல்லையா? அதனால் நம்ம முழுமையாக தூய்மையாகணும். தூய்மையாகிறதுன்னு அறகுறையாக கிடையாது, முழுமையான தூய்மையாகணும். ஏன்னா அனைவருக்குமே சத்கதி அளிக்கக்கூடியவர். எல்லாருமே எப்படியும் வந்து அப்பா கிட்டேருந்து சத்கதி அடைஞ்சே தீருவாங்க. நீங்கள் கூட அவருடைய குழந்தையாக ஆகியிருக்கீங்க. நம்ம எல்லாருமே குழந்தையாக ஆகியிருக்கோம். இப்போது கற்றுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தை தூய்மையாக்குறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சிவனுக்கே வந்து உதவி புரிய திருமூர்த்திகளாக நீங்கள் இருக்கீங்க. திருமூர்த்திகள் நீங்கள் அவசியம் வேணும். ஸோ அதனால் உங்கள் மூலியமாக தான் நான் முழு உலகத்தையும் தூய்மையாக்க போகிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து தெளிவாக உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும், உங்களை வந்து தூய்மையாக்கிக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரம்மா தான் இந்த உலகத்தை படைக்கிறாரு. அவருக்கு 100 புஜங்கள் இருக்குது, 4 பக்கமும் வந்து முகம் இருக்குது. ஸோ இதெல்லாமே அடையாளம் என்ன? இந்த பிரம்மா மூலிமா படைக்கக்கூடியவர் யார்? நம்ம சிவபாபா தான். அவர் பேசுகிறதுக்கு ஒரு சரீரம் வேணும் இல்லையா? அதனால் அவர் உடம்புக்கு வந்தக்கப்புறம் தான் வந்து அவருக்கு அந்த மாதிரி பேரே வந்தது இந்த பிரம்மாவுக்கு. ஆனால் படைக்கிறது யாருன்னா நம்ம சிவபாபா தான் இந்த ஞானத்தை கொடுத்து அவருக்கே அந்த ஞானத்தை சொல்லி கொடுத்தாரு. பிரம்மா அம்மாவாக இருக்கார். நம்ம வந்து அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்குறோம். இவர் தான் உங்கள் அப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு, பிரம்மா அம்மா. அப்புறம் நம்ம அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவை நினைவு பண்ணி அவர்கிட்டேருந்து ஆஸ்தி அடைகிறோம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ வந்து ஆத்மான்னு உணருங்க. நினைக்கிறது புரிஞ்சிக்கிறதெல்லாம் இல்லை, உணர்ந்துகிட்டே இருந்தீங்கனாலே நிச்சயமாக பாபாவை நினைவு பண்ண முடியும். பாபாவின் நினைவிலேயே சரீரத்தை விட்டு விடணும். அப்புறம் போய் பாபாவோடு அங்கே நேரடியாக போய் சந்திக்கணும் அவரை. இப்போ மட்டும்தான் அவரை நம்ம நேரடியாக போய் சந்திக்கவே முடியும். கல்பத்தில் மீதி
டைம்லலாம் வந்து இதே உலகத்தில் திரும்ப திரும்ப பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்போம். அவரை சந்திக்க முடியாது. பக்தியில் கூட நம்ம வந்து அவரை ஏகப்பட்ட வாட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம். ஆனால் அவர் வரலையே. இப்போ தானே வந்திருக்காரு. இப்போது தான் அவரை சந்திக்கவே முடியும். இப்போது நம்ம அவரை சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை கேட்டு புரிஞ்சு நம்ம உணர்ந்து எல்லாத்தையும் எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகி அவரை நினைவு பண்ணி தூய்மையாகணும். தூய்மையாகி அப்புறம் அவரை உண்மையாலே போய் சந்திக்கணும் நேரடியாக போய். அதுதான் பாபா சொல்கிறாங்க. அப்போது இந்த பாம்புக்கு பார்த்தீங்கன்னா அதோட பழைய தோல் மீது வெறுப்பு வந்திருக்கும். அது ஏன்னா பழசாயிடுச்சு, சரி இதுக்கு மேலே புது ட்ரெஸ்ஸு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இப்போது இந்த உலகம், இந்த உடல் எல்லாமே பழசாயிடுச்சு. அதனால் நீங்கள் இப்போ வந்து கர்மாதீத நிலை அடையணும். இன்னும் கடைசி நேரத்தில் தான் உண்டாகும் அப்படின்லாம் கிடையாது. இப்போலேருந்தே அதுக்கான முயற்சி செய்யணும். பாபா சொல்கிறாங்க, புத்திசாலி குழந்தைகள் வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போலேருந்தே நம்ம முயற்சி செஞ்சால் தான் அப்போது அந்த கடைசி ஏன்னா மரணம் எப்போ வருதுன்னே சொல்ல முடியாது. திடீர்னு எப்போ வேணால் வரும். உலக அழிவே இன்னும் வரலையேங்க அப்படின்னு நினைக்க முடியாது. நம்மளோட மரணம் அதுக்கான டைம் வந்து நம்ம எப்போனே நமக்கு தெரியாது. அதனால் இப்போது தான் நமக்கு டைம் கிடச்சிருக்குன்னா இப்போவே நம்ம முழுமையாக முயற்சி பண்ணிடணும். ஒரு நேரத்தையும் நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கணும். ஆனால் பாபா சொல்கிறாங்க, புத்தியற்றவர்கள் எதையுமே புரிஞ்சிக்கிறதே இல்லை. அவங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் கூட தாரணையே ஆக மாட்டேங்குது. எல்லாம் கேட்டுக்கிறாங்க, ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், ஆமாம் ஆமாம் பாபா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்றாங்க. ஆனால் வந்து தாரணை என்ன பண்ணணும்? தேக அபிமானத்திலிருந்து வெளியில் வரணும். நான் வந்து உடலே கிடையாது, நான் வந்து ஆத்மான்னு உணரணும். ஆத்மா அபிமானி ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. தேகத்தை மறந்துடுங்க. கடைசியில் நீங்கள் மிகுந்த முயற்சி செய்வதில் ஈடுபட்டுருவீங்க. இப்போது அந்த கடைசி நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்களே உங்களை ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்போ முயற்சி பண்ணி தான் ஆகணுன்ற நிலமை வந்துருச்சுன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்போது அந்த நிலமை வரத்துக்கு முன்னாடியே நம்ம முயற்சி பண்ணி பக்காவாக ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா பாபா சொல்கிறாங்க, கடைசியில் அப்புறமேட்டு மிக மிக பச்சாதாபப்படுவீங்க. பாபா வந்து நான் வந்து சாட்சாத்காரம் உங்களுக்கு காமிப்பேன். இந்த பாவங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இப்போது தண்டனையை அனுபவிங்க. வேறு என்ன பண்ண முடியும்? அப்பாவோட குழந்தைகள், நீதிபதிகளோட குழந்தைகள்னாலும் தவறு தானே. ஸோ அந்த உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, பதவி கிடைக்க போகுது, இதையும் பார்த்துக்கோங்க. எல்லா ஜென்மத்துலேயும் எல்லா பிறவிக்கும் தெரிஞ்சிடும். 84 பிறவினா என்னென்ன பிறவியில் என்னென்ன பதவிகள் அடைய போகிறோம், என்னென்ன பாட்டு நமக்கு எந்த இடத்துல போய் பிறப்பு எடுப்போம் எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பாபா சொல்கிறாரு, அதனால் உங்களோட கௌரவத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. படிப்பில் முழுமையாக ஈடுபட ஆரம்பிச்சிருங்க. முயற்சி செய்யுங்க. தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபா என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா பாபா சொல்கிறாங்க, நான் மட்டும்தான் பதீத்த பாவனர். உலகத்தில் வேறு யாருமே பதீத்த பாவனரே கிடையாது. அதனால் ஆத்ம புள்ளி என உணர்ந்திருக்கீங்க. அப்போ தான் பாபாவின் நினைவே வரும். ஸோ அதனால் உங்கள் 84 பிறவிகளும் பதிவாகியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. சில பேர் யாராவது வந்து போக்கிரி தீய நோக்கத்தோடு உங்ககிட்ட வந்து நுழையிறாங்கன்னா, கை வைக்கிறாங்கன்னா, தடியால் அடித்தே விரட்டிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பயந்தாங்கோலியே ஆகக்கூடாது. சிவசக்தி பாண்டவ சேனை பற்றி பாடப்பட்டிருக்கு இல்லையா? அவங்க சொர்க்கத்தின் கதவை திறந்து வைப்பவர்கள், பெயர் பெற்றவர்கள் என்றால் பிறகு இது போல் துணிச்சலை நீங்கள் காட்டணும். யாருக்கும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, சரிங்களா? அதனால் பாபா சொல்கிறாரு, எப்போது சர்வசக்திவான் பாபாவின் நினைவில் இருக்கீங்களோ அப்போது சக்திகள் உங்களுக்குள் பிரவேசமாகும். பாபாவோட நினைவிலே நம்ம இருக்கிறோம். என்ன நடந்தாலும், யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, நம்ம வந்து ஃபுல் பவர்ஃபுல்லாக இருப்போம். அப்போ எதுக்குமே நம்ம பயப்பட தேவையே கிடையாது. பயந்தவங்களையே நீங்கள் ஆகவே கூடாது. தன்னை நீங்கள் ஆத்மாவுக்கு ஒன்றுமே நடக்காதே. சிவ பாபாவோட நினைவில் இருக்கணும், தந்தையோட நினைவில் இருக்கணும்.
அப்போ யோக அக்னி மூலம் விகர்மங்கள் எல்லாம் விநாசமாகும். இந்த ட்ராமாவோ அவிநாசியானது, இது அழியவே அழியாது. பாபா வரதானம் என்ன சொல்கிறேன்னா, தடைகள் அற்ற ஸ்திதியின் மூலம் தனது அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய நேர்மையான தேர்ச்சி பெறுபவர் ஆகுக. எந்த குழந்தைகள் நீண்ட காலம் தடைகள் அற்ற ஸ்திதியின் அனுபவியாக இருக்காங்களோ அவங்களோட அஸ்திவாரம் உறுதியானதாக இருக்கும். அந்த காரணத்தால் தானும் சக்திசாலியாக இருப்பாங்க, மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குவாங்க. நீண்ட காலம் சக்திசாலி தடைகள் அற்ற ஆத்மா கடைசியிலையும் தடையற்றவராகி நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவாங்க, அல்லது முதல் டிவிஷனில் வந்துடுவாங்க. அதனால் சதா இந்த லட்சியம் இருக்கணும். தடைகள் வருது, எனக்கு எந்த தடைகள் வருது, அந்த மாதிரி தடைகள் வரும் தான். ஆனால் அதை மீறி அதை கடந்து போகி தடைகளை வென்று தான் நம்ம அந்த தடைகளை வென்றவர்களாக ஆக முடியும். தடைகள் வந்துருச்சுன்னு நம்ம உட்காந்துடுறதுனால எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருந்தால் தடைகள் போயிடுமா? தடை ஏதோ ஒன்று வருதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும், அதுக்கான முயற்சியை பண்ணணும். நினச்சிக்கிட்டே இருந்தால் எல்லா தடைகளும் போயிடுமா? நம்ம முயற்சி பண்ணணும். அதாவது பாபாவோட நினைவுலையும் இருக்கணும். அந்த தடைகளை வெல்றதுக்கான அந்த காரியத்தில் ஈடுபட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன நடந்தாலும் சரி நம்ம ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீண்ட காலம் இந்த மாதிரி தடை அற்ற ஸ்திதியின் அனுபவம் நீங்கள் அவசியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்லோகன் பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சதா உபகாரம், அதாவது சுப விருப்பம் வைக்கும்போது தான் தனக்காகவே ஆசீர்வாதம் பலனாக கிடைக்கும். நம்ம மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், என்ன இவங்க அபகாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் மட்டும் உபகாரம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கு உபகாரம் பண்ணுறதே எதுக்காகன்னா நமக்கு நாமளே ஆசீர்வாதம் பலனாக கிடைக்குன்றதுக்காக. நமக்கு கொடுத்தா தானே கிடைக்கும். யோகானாலே அமைதி சக்தி தான். பாபா அவ்யக்த ஈஸ்வரில் சொல்கிறாங்க, இந்த அமைதி சக்தியானது மிகவும் எளிதாக தன்னையும் பிறரையும் மாற்றிவிடும். இதன் மூலம் மனிதர்களும் மாறிடுவாங்க, இயற்கையும் மாறிடும். மனிதர்களுக்கு வாயின் மூலம் பாடம் எடுத்தும் சொல்லி கொடுத்துருவீங்க. அதனால் ஆனால் மனிதர்களுக்கு நம்ம வாய் மூலமாக சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி அந்த மாதிரி. ஆனால் இயற்கைக்கு எப்படி நம்ம சொல்லி கொடுக்க முடியும்? அவங்களுக்கு அமைதி சக்தி தான் யோக பலம். அந்த யோக பலத்தின் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கிறோமோ அவங்களுக்கு அமைதி சக்தி தானே தேவைப்படுது, தூய்மை அமைதி. ஸோ அந்த அமைதி ஆகணும் அப்படின்னு நம்ம அமைதி சக்தியை பாபாவோட நினைவில் இருந்து அவங்களுக்கு அந்த சக்தியை பரவ செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போது அப்போ தான் அமைதி ஆவாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த புருஷார்த்தத்தில் முன்னேறி போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம்.